கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களை நீங்கள் டெய்லி பார்த்துட்ருக்குறீங்க. குறிப்பாக என்ன நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க. ஆனால் உங்களை என்னால் பார்க்க முடியலை. ஆனாலும் ஆவிக்குரிய சகோதரனாக உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அறிமுகம் பண்ணுங்கள். அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்லுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நிறைய வாக்குத்தத்தங்களை ஊழியர்கள் மூலமாக நம்ம கேட்குறோம். மங்கள வார்த்தை மூலமாக கேட்குறோம். வாக் வித் ஜீசஸ் ப்ரோக்ராம் மூலமாக கேட்குறோம். அனுதினம் ஆவியானவரோடு என்கிற நிகழ்ச்சி மூலமாக கேட்குறோம். நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். சிலது நிறைவேறிச்சு, சிலது இன்னும் நிறைவேறலை. ஆனால் நிறைவேறலைனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அது நிறைவேறாது என்று அர்த்தம் இல்லை. அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் அது நிறைவேறணுமோ நிறைவேறும். வாக்குத்தத்தம்னு வந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வாக்குத்தத்தங்களின் படியே உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்படின்னா இந்த நாள் ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாசமாக நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கிற நாள். நெடுங்காலம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின வேலையை, அரசாங்க உத்தியோகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ரொம்ப நாள் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கின திருமண காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். ரொம்ப நாள் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கின பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். சொந்த வீட்டை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை கர்த்தர் அமலுக்கு கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியத்திற்கு செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதன்படியே இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பார். ஸோ எதெல்லாம் ஆண்டவர் சொன்னது நிறைவேறலையோ, இன்னைக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிக்கும்படி அந்த காரியங்களை ஏசப்பா மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சகோதரர் கணபதி கேப்ரியேல், பெங்களூர். எனக்கு சிறுநீர் கழிக்கும் இடத்தில் கட்டி ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டேன். சர்க்கரை நோய் இருப்பதால் மருத்துவமனைக்கு செல்லவும் மருத்துவரிடம் காட்டவும் பயமாக இருந்தது. என்ன ஆகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அனுதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து அதில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொல்லும் மங்கள வார்த்தையை கேட்டு ஜெபித்து வந்தேன். என்ன ஆச்சரியம்! கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. மருத்துவ பரிசோதனை செய்தபோது சர்க்கரையின் அளவும் நார்மல் லெவலுக்கு வந்துவிட்டது. எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்கள். டெய்லி மங்கள வார்த்தை பார்த்துட்டே இருந்தார். ரொம்ப நாள் அவருக்கு சிறுநீர் கழிக்கிற இடத்துல அந்த ப்ரைவேட் ஏரியாவில் ஒரு கட்டி. அந்த கட்டியின் நிமித்தம் இவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி இவர் டயபெட்டிக், சுகர் வியாதி இருக்குது, நீரிழிவு வியாதி, சக்கரை வியாதி இவருக்கு இருக்குது. அங்கே போனால் டாக்டர் என்ன சொல்வார் அப்படின்னு பயந்து இவர் போகவே இல்லை. ஆனாலும் டெய்லி மங்கள வார்த்தை கேட்டுகிட்டே இருந்தார். நம்முடைய மங்கள வார்த்தை காலையில் டெய்லி கேட்டுட்டு இருந்தார். அதில் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற மங்கள வார்த்தையை பிடித்து ஜெபித்தார், அதை விசுவாசித்தார். என்ன ஆச்சரியம்! அந்த ப்ரைவேட் ஏரியாவில் அந்த சிறுநீர் கழிக்கிற இடத்துல கட்டி எங்கே போச்சுன்னே தெரியல. இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போயிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தா சுகரும் நார்மல் ஆகிட்டு. நீங்களும் இன்னைக்கு அதே மங்கள வார்த்தையை தானே கேட்குறீங்க. ரொம்ப நாளாக எதெல்லாம் நடக்கலையோ அந்த டேன் டே வரும்போது டக்குன்னு நடக்கும். இன்றைக்கி அந்த டேன் டே ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லியபடியே இவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். சொல்லி நிறைவேறாமல் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும்.
பிரிந்து போன குடும்பங்கள் இணையட்டும், கற்பங்கள் திறக்கப்படட்டும், சொந்த வீடு வாசலுக்கு வழி திறந்து தாரும், மனமாற்றங்கள் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும். என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். கடன்களை எல்லாம் அடைச்சி இனி கூடக்கூடியாய் மிச்சம் எடுக்கட்டும். எல்லா வியாதிகளை மாற்றி டிவைன் ஹீலிங்கை கர்த்தர் தருவீராக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.